தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. ஓம் நம சிவாய. என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையில இந்த பிறப்பின் அடிப்படையில இந்த பிறவியிலேயோ இந்த ஜென்மத்திலேயோ உங்களால உங்கள் ராசிப்படி கோடீஸ்வரனாக முடியுமா முடியாதா, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் மிக தெளிவா நம்ம பேச போறோம். எல்லாரும் குறைவா பேசுங்க அப்படின்னு சொல்றீங்க, சில பேர் திட்டுறீங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா சொல்லணும். ஏன்னா உங்கள் அவசரத்துக்கு இங்க நம்ம டக்குன்னு முடிக்க முடியாது. இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நீங்கெல்லாம் நினைக்கிறது மாதிரி கடல் அளவு பெருசு இல்லை, பிரபஞ்ச அளவு பெருசு. ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு இருக்கு. அதிலே ஒரு துளி அளவுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நான் எப்பொழுதுமே தெளிவா விரிவா தான் சொல்லுவேன். உங்களால முடிஞ்சா இப்ப பார்க்கலாம், முடியல அப்படின்னா எப்ப வேணாலும் பார்க்கலாம். இந்த வீடியோ இந்த சேனல்ல எப்பொழுதுமே இருக்கும். உங்களால முடியும் போது பாருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க கோடீஸ்வரனா ஆவீங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சேனலை எப்பொழுதுமே தொடர்றீங்க அப்படின்னா அடிச்சு சொல்லுவேன், ஒரு வருஷத்திலேயோ 2 வருஷத்திலேயோ மிகப்பெரிய கோடீஸ்வரனாகி உங்க வாழ்க்கையில நீங்களும் ஒரு அந்தஸ்து, புகழ், செல்வம், ஒரு நல்ல குடும்பம் இதெல்லாம் அடைவீங்க அப்படின்னு 100% தெளிவா நான் சொல்லுவேன். சரி, இந்த வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துடலாம். இது ஒரு விளம்பரம் தான். ஏன்னா இன்னைக்கு கலப்படம் இல்லாத பொருளும் கெமிக்கல் கலக்காத பொருளும் உலகத்திலே இல்லை. ஆனா அப்படி ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா ஆச்சரியம் தான். அப்படி ஒரு பொருள் கலப்படம் இல்லாம தரமான கெமிக்கல் கலக்காத பொருள் இவங்கள்ட்ட இருக்கு. குட் பேபி 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க, வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் வரும். அதுல பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் அவங்க வச்சிருக்காங்க. அதாவது சுத்தமான நெய், செக்கில் ஆட்டின தீப எண்ணெய், பஞ்சதீப எண்ணெய். பஞ்சதீப எண்ணெய்க்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. அந்த பஞ்சதீப எண்ணெய் சிவனுடைய அருள் பெற்ற பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பால், நெய், தயிர், கோமியம், சாணம் இதிலிருந்து தயாரிக்கப்பட்ட பஞ்சகாவிய பொருட்கள், விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி இது இவங்கள்ட்ட கிடைக்குது. அது மட்டும் இல்ல, பச்சரிசி கோலமாவு. இந்த காலத்துல நம்ம பச்சரிசி மாவால கோலம் போட்டதே இல்லை. இவங்க உங்களுக்கு எளிமையா இருக்கணும் அப்படின்னு பச்சரிசி கோலமாவு கட்டி பவுடர் அவங்க 9 வகையான பூஜை பொருட்களை கலந்து கொடுக்கறாங்க. மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அது. அது மட்டும் இல்ல, பச்சை கற்பூரம், தீப கற்பூரம், விபூதி, குங்குமம் இதெல்லாமே தரமா அவங்கள்ட்ட இருக்கு. அதோட உணவுப் பொருட்கள், பாரம்பரியமான தானியங்களை வச்சு, மூலிகைகளை வச்சு தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள், மசாலா, ஊறுகாய், எண்ணெய் வகைகள், செக்கில் ஆட்டின எண்ணெய், அதுபோல உடல் ஆரோக்கியத்துக்கு இவங்க புதுசா தயாரிச்சிருக்காங்க. உண்மையா உங்களுக்கு எந்த ஒரு நோயா இருந்தாலும் இந்த பொருட்கள் போதும். நீங்க வேணா பாருங்க. வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட், வெயிட் லாஸ் முருங்கைக்கீரை சூப் பவுடர். அப்புறம் இன்னொரு அதிசயமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் சுகர் இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கான பொருள் இப்ப தயார் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கெமிக்கல் இல்லாத தரமான சுத்தமான பொருட்கள் இவங்க நேர்மையா தயாரிச்சிட்டு இருக்காங்க. பயன்படுத்திட்டு நான் சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல இது மாதிரியான பொருட்கள் அப்படின்னா இவங்கள்ட்ட வாங்குங்க. 60 வகையான பொருட்கள் இன்னைக்கு தயாரிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வருஷத்துல 100 பொருட்கள் தயாரிக்கிறதா இவங்களுடைய பிளான் இருக்கு. இவங்க கூட நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நம்பிக்கையோட வாங்கி பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்ல, இந்த டாபிக் நம்ம கோடீஸ்வரன் ஆவது எப்படி அதை பத்தி நம்ம பேச போறோம். இவங்க கூட ஜாயின் பண்றீங்க, ரீசேல்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் கோடீஸ்வரன் ஆக முடியும். ஏன்னா இவங்க கொடுக்கிற அந்த பொருள்ல 10% இருந்து 20% வரைக்கும் லாபம் கிடைக்குது. வாங்கி ரீசேல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, உங்களாலையும் கோடீஸ்வரனாக முடியும். ஏன்னா இன்னைக்கு 60 பொருட்கள் அப்படிங்கிறது நாளைக்கு 100 பொருள் ஆகலாம், 200 பொருட்கள் ஆகலாம். ஜாயின் பண்ணுங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் ஒரு நேரத்தில் கோடீஸ்வரனா ஆவீங்க. சரி, விஷயத்துக்கு வரலாம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில எதுக்காக போராடுறோம்? பிறந்ததிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் எப்படியாவது வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும், கோடீஸ்வரன் ஆகணும், செல்வத்தை சேர்க்கணும், பிள்ளைங்களை நல்லா வளர்த்து பெரிய ஆள் ஆக்கணும், அப்படிதான். ஆனா அதே நேரத்தில் முறையான உழைப்பாலும் புதிய சிந்தனையாலும் எதில் நம்ம கோடீஸ்வரன் ஆக முடியும்? தொழில் மூலியமா தான் கோடீஸ்வரன் ஆக முடியும். சிந்திச்சு செயல்பட்டு கடினமான உழைப்பு உழைச்சோம் அப்படின்னா தொழில் மூலியமா கோடீஸ்வரன் ஆகலாம். ஆனா அதே நேரத்துல நமக்கு கோடீஸ்வர யோகம் உண்டா அப்படிங்கிறது நம்ம தலையில இருக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்ல நேரமும் இருக்கு, கெட்ட நேரமும் இருக்கு. ஆனா வாய்ப்புகளை யார் சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க கண்டிப்பா ஒரு நேரத்துல கோடீஸ்வர யோகத்தை அடைவார்கள். பயன்படுத்த தவறியவர்கள் பல பிரச்சனையில சிக்கிறதும், அடுத்தவங்களை குறை சொல்றதும், இந்த சமுதாயத்துல மானம் மரியாதை இழந்து கௌரவம் இழந்து எங்கேயோ ஒரு மூலையில வாழ்க்கை நடத்துறதும் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. எடுத்துக்காட்டா இப்ப நம்ம பல படத்துல பார்த்திருக்கோம். எளிமையா இருக்கிற ஹீரோ திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிடுவார். பல பேரை பார்த்திருக்கோம், குடிசையில இருந்தவங்க கோட்டைக்கு போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம்
ஜோதிடம் தான். ஏன்னா நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கணும். அப்ப எல்லாராலையும் முயற்சி செய்ய முடியும், எல்லாராலையும் உழைக்க முடியும். ஆனா எந்த நேரத்தில் நம்ம உழைச்சோம், எந்த நேரத்தில் எதுக்கு முயற்சி பண்றோம், அதை பொறுத்து நம்முடைய முன்னேற்றம் அமையும். அப்ப சரியான நேரத்தில் ஜோதிடத்தை பார்த்து நம்ம செயல்படுறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். ஆனா அதே நேரத்தில் அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்கிறது, ஏங்கிறது, அல்லது அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்களே, இவெல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டானே அப்படின்னு கோவப்படுறது, இதெல்லாம் வாழ்க்கையில கண்டிப்பா கீழ்நிலைக்கு தான் நம்மளை கொண்டு வரும். அடுத்தவங்களை பார்த்து வைத்தறிச்சல் படுறதும் பொறாமப்படுறதும் நம்ம வாழ்க்கையில முன்னேற விடாம தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்ப எந்த துறையில உங்கள் ராசிப்படி நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா கோடீஸ்வரராக முடியும் அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்க்கணும். அப்ப ஜாதகத்துல முறையா நம்ம பார்க்கறோம் அப்படின்னா முதல்ல நல்ல முடிவு எடுப்போம். அப்புறம் தோல்விகள் எப்ப வரும், யாரால வரும், எப்படி வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தவிர்த்துருவோம். அப்புறம் கோடீஸ்வர யோகம், குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், புதாத்திய யோகம், ராஜ யோகம் இதெல்லாம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். முக்கியமா நம்முடைய தசை புத்தி இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில யோகங்கள் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும். அதனால மிகப்பெரிய பணக்காரரா நம்மளால் ஆக முடியலனாலும் நம்முடைய உழைப்பை சரியான முறையில் பயன்படுத்துகிறோம், உழைக்கிற காசை சரியான வழியில் சேமிச்சு ஒரு முதலீடாக போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு மிக முக்கியமாக எழுத்துமா தேவை ஆசை. எல்லாரும் சொல்லுவாங்க ஆசைப்படாத, பேராசைப்படாத, அளவுக்கு மீறி ஆசைப்படுறது அமிர்தத்துக்கு நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா இங்க கோடீஸ்வரர்கள் ஒவ்வொருத்தரும் பேராசைப்பட்டதுனால தான் இன்னைக்கு கோடீஸ்வரராக இருக்காங்க. ஒரு பணத்து மேலையும் செல்வத்து மேலையும் புகழ் மேலையும் மோகம் கொண்டால் மட்டும்தான் இங்க உங்களால இந்த பூமியில மிகப்பெரிய இடத்தை தக்க வைக்க முடியும். அதனால கண்டிப்பா முதல் விஷயமா இதை எடுத்துக்கங்க. முதல்ல பேராசைப்படுங்க, பேராசைப்படுறதுக்கு கத்துக்குங்க. அந்த பேராசையை, இது ரொம்ப முக்கியமான விஷயம், நேர்மையா அடையறதுக்கு முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க கோடீஸ்வரர் தான். அதனால மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வர யோகத்தை பெறுகிறார்களா வாழ்க்கையில இந்த பிறவியில அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே சுறுசுறுப்பானவர்கள். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற வரைக்கும் ரொம்ப பொறுமையா நிறைய சிந்திப்பாங்க. இறங்கிட்டா அதை உடனே முடிக்கணும். முடிக்கும் போது அந்த பொறுமை இருக்காது. ரொம்ப சுறுசுறுப்பானவர்கள் என் அன்பு மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும். அதுபோல சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். எங்க எப்படி இருக்கணும், யாருக்கிட்ட எப்படி இருக்கணும், எந்த சூழ்நிலையில எப்படி இருக்கணும், இதெல்லாமே அவர்களுக்கு கைவந்த கலை. இயல்பிலேயே அறிவுத்திறன் உங்களுக்கு மிக அதிகம். ஏன்னா புதன் பகவானின் ராசியில பிறந்திருக்கீங்க. புதன் புத்திக்கு அதிபதி. ரொம்ப குழந்தையிலேயே அந்த அறிவுத்திறன் உங்களுக்கு அதிகமா இருக்கும். நிறைய பேசியிருப்பீங்க, தெளிவா பேசுவீங்க. சின்ன வயசுலயே பெரிய பெரிய விஷயத்த உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. எல்லாருக்கிட்டையும் அன்போட மதிப்போட இருப்பீங்க. எல்லாரையும் மதிக்கிற குணம். அதனால மிதுன ராசிக்கு குணத்தை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வர யோகத்தை அடையறதுக்கான தகுதிகள் உண்டு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள், கோடீஸ்வர யோகத்தை அடையணும் அப்படின்னா ஜாதக கட்டத்துல 4 இடங்களை நம்ம பொதுவா பார்க்கணும். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் 2ஆம் வீடு. அடுத்தது 3ஆம் வீடு. நம்முடைய விதி நல்லதா இருந்தாலும் நாம முயற்சி செய்யறோமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், முயற்சியை சொல்லக்கூடிய இடம் 3ஆவது வீடு. அடுத்தது 10ஆவது வீடு, ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். தொழிலால நம்ம அல்லது வேலையால நம்ம கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியுமா? அதுபோல 11ஆவது வீடு, என்ன செஞ்சாலும் சரி அதன் மூலியமா நமக்கு லாபம் கிடைக்குமா, அதை அனுபவிக்க நாம தகுதி உடையவராக இருப்போமா அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். இந்த 4 இடமும் ஒருத்தர் இந்த பிறவியில கோடீஸ்வர யோகத்தை அடைவாரா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த 4 இடம். அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானமான 2ஆவது வீடு சந்திரன் அதிபதியா இருக்கக்கூடிய வீடு. சந்திரன் அப்படிங்கிறவரு ரொம்ப வேகமா இயங்கக்கூடிய கிரகம். ஏன்னா ஒரு ராசியில 2.5 நாள் தான் இருக்கும். அந்த 2.5 நாளும் மிக வேகமாக செயல்பட வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அது எதையுமே ஸ்பீடாக்கும். நல்லது சிந்தித்தாலும் நல்லதை செய்தாலும் சரி, கெட்டதை சிந்தித்தாலும் கெட்டதை செய்ய முயற்சி பண்ணாலும் சரி, ஸ்பீடா முடிச்சுட்டு நகர்ந்துரும். அப்போ ஒரு ராசி கட்டத்துல 2.5 நாட்கள் இருக்கக்கூடிய கிரகம் இது. அதனால ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அதுபோல பொருளாதார ஸ்திரத்தன்மை உண்டு உங்களுக்கு. என்னதான் குடும்பம் ஏழையா இருந்தாலும் நீங்க உங்களது சுய திறமையால சம்பாரிச்சு செலவு பண்ணக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டு. அந்த கௌரவம் உங்களுக்கு உண்டு. இந்த வளர்பிறை சந்திரன் உங்க கட்டத்துல இருந்தது அப்படின்னா நீங்க எது நினைச்சாலும் அது விரைவா உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப தனம், வாக்கு, குடும்பஸ்தானம்லாம் அப்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். எந்த வேலை செஞ்சாலும் சரி
தினசரி உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் வாக்கு சுத்தமானதா இருக்கும், தெளிவானதா இருக்கும், நகைச்சுவை நிறைந்ததா இருக்கும். உங்களது வார்த்தையால நீங்க சம்பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். அதனாலதான் குடும்பமும் சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. முக்கியமா தனம், வாக்கு, குடும்பஸ்தானம்ங்கிறது சந்திரன் ஆளக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால எதையுமே உங்களுக்கு விரைவா கிடைச்சிரும். அதுதான் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய இடம். அடுத்தது நம்ம முயற்சி ஸ்தானத்தை பார்க்கலாம். 3வது வீடு. எப்பொழுதுமே நம்ம கஷ்டப்படுவோம், கடின உழைப்பை போடுவோம், முதலீட போடுவோம். ஆனா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நேரம் அதிர்ஷ்டத்துல டக்குன்னு ஒரு வேலையோ தொழிலோ பிக்கப் ஆகி கிளம்பிடுச்சு அப்படின்னா உற்சாகத்துல செயல்பட ஆரம்பிச்சிரும். அது அடுத்தடுத்தது நல்லதே நடக்கும். ஆனா ஏதாவது திடீர்னு தடை வந்துருச்சு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அப்படியே சோர்ந்து போயிடுவீங்க. இது பெரிய மைனஸ் உங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ முயற்சி ஸ்தானமான 3வது வீட்டில் இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியா வரும். சூரியன் இருக்கிறார். எதுக்குமே முயற்சி தேவை அப்படிங்கிறத உங்க வாழ்க்கையில் நீங்க புரிஞ்சுப்பீங்க. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வம் எவ்வளவு பெரிய விஷயம். இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கி காத்து ஒவ்வொரு உயிரினத்தையும் படைச்சி வாழ வச்சு வயதுக்கு ஏற்றது மாதிரி அழிச்சி உருவாக்கிட்டு இருக்கிற காத்துக்கிட்டு இருக்கிற அந்த தெய்வத்தை விட இந்த முயற்சிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இங்க காட்டுது. அதனாலதான் இந்த இடத்த நம்ம எடுத்திருக்கோம். இந்த வீட்டை முக்கியமா நம்ம சொல்றோம். அந்த முயற்சி உங்களுக்கு இருக்கா அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு துணை இருந்தது அப்படின்னா நீங்க நினைச்ச காரியத்துல ஜெயிச்சு முன்னாடி வருவீங்க. உங்களுக்கு ஒரு தூண்டுகோலா ஒரு துணையை நீங்க வச்சுக்கிறது நல்லது உங்க வாழ்க்கையில. அது நண்பனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது மாமா மச்சனாக இருக்கலாம், அல்லது தோழியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம். உங்களை தூண்டி விடுறதுக்கு ஒரு துணை இருந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். அப்ப இந்த முயற்சி ஸ்தானத்துக்கு முக்கியமா சூரியன். அப்ப சூரியன் வர்றதுனால என்ன நடக்கும்? அது நெருப்பு ராசி. எந்த ஒரு விஷயத்தையும் கப்புன்னு பிடிச்சிப்பீங்க. எந்த ஒரு செயலையும் டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. முக்கியமா உங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு சுய தொழில் செய்யணும்னாலும் சரி, ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாலும் சரி, அங்க முதலிடம் வரணும் அல்லது அந்த தொழில முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களை சேர்க்கறாங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு வேலையில் உங்களை சேர்க்கறாங்கன்னு வச்சுங்களேன். உங்களை அடிமையாவே வச்சிருந்தாங்க அப்படின்னா முதலாளிங்க தப்பிச்சாங்க. உங்களை கொஞ்சம் சுதந்திரமா விட்டு பதவி உயர்வெல்லாம் கொடுத்து நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்களே, சுறுசுறுப்பா இருக்கீங்களே, நல்லா தெளிவா திறமையை காட்டுறீங்களே அப்படின்னு முடிவெடுத்து சுதந்திரமா விட்டுட்டாங்க தொழில் அப்படின்னா அந்த கம்பெனி மாதிரி இன்னொரு கம்பெனியை உருவாக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டு. கப்புன்னு பத்துப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லாபம் எது நஷ்டம் எது அந்த சந்து பொந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இண்டு இடுக்கெல்லாம் கண்டுபிடிச்சு நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உடனே அது மாதிரி ஒரு தொழிலையோ ஒரு வேலையையோ உருவாக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டு. ஏன்னா அங்க நெருப்பு ராசி. எப்பொழுதுமே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அது மேலே ஒன்று பட்டுது அப்படின்னா டக்குன்னு பற்றிக்கும். அந்த மாதிரி தான் முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தீ மாதிரி இருக்கும். சந்திரன் டக்குன்னு உதிப்பாரு. உங்களது முயற்சி தீ மாதிரி பற்றிக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. உண்மையாக கொடுத்து வைத்தவர்கள். முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால அது சூரியன் அதிபதி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். எப்படி தனம் வாக்கு குடும்பஸ்தானம் 2வது வீடு முக்கியமோ, எப்படி எதுக்குமே ஒரு முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற 3வது வீடு முக்கியமோ, அதுபோல நாம என்ன தொழில் செய்வோம், எந்தெந்த தொழில் இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு செட் ஆகும். அப்ப தொழிலை செய்யும் போது எப்படி செய்யணும், நஷ்டம் வருமா, லாபம் வருமா, துரோகம் நடக்குமா, எதிரிகள் இருப்பாங்களா, கூட்டு தொழில் செட் ஆகுமா, எது மாதிரியான தொழில் செட் ஆகும் அப்படிங்கிறது ஒருவர் கோடீஸ்வரர் ஆவதற்கு மிக மிக முக்கியமான விஷயம் இந்த 10வது வீடு ஜீவனஸ்தானம். அதுலன்னா நம்ம கோடீஸ்வரன் ஆகவே முடியாது. நம்ம செய்யற தொழிலை பொறுத்த வரைக்கும், வேலையை பொறுத்த வரைக்கும். மிதுன லக்னத்தை ராசியை பொறுத்த வரைக்கும் 10வது வீடு குரு பகவானின் வீடு வருகிறது. உங்களது அதிபதி புதன். அப்போ உங்களுக்கு தொழில் என்ன வரும் அப்படின்னா புதன்னாலே புத்திக்கு அதிபதி, வார்த்தைக்கு சிறப்பா இருக்கும். அப்ப ஆசிரியர் தொழில் மிக மிக சிறப்பாக உங்களுக்கு வரக்கூடிய தொழில். இல்லைன்னா டீச்சிங். எந்த இடத்துல இருந்தாலும் டீச்சிங்ல நீங்க முன்னிலை வகிப்பீங்க. டீச்சிங்கிறது எல்லா நிறுவனத்திலையும் இது மாதிரியான ஒரு செக்ஷன் இருக்கும். அரசு துறையிலையும் இருக்கும். தொழிலுக்குரிய நுணுக்கங்களை, வேலைக்குரிய நுணுக்கங்களை சொல்லி கொடுக்கிற அமைப்பு இருக்கும். அதுல நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். அதுபோல சினிமாவில் அற்புதமா யோசிப்பீங்க, அற்புதமா கதை, கவிதை, பாட்டு எழுதுவீங்க. மிக சிறப்பா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கலைத்துறையில். அதுபோல தகவல் தொடர்பு துறை புதுசு புதுசா யோசிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். அதனால கண்டிப்பா அதுல உங்க வேலையவோ தொழிலையோ அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சாதிக்கலாம். அடுத்தது விண்வெளித்துறை. இது சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு வரலாம். கல்வித்துறை, நிதித்துறை இதை பத்தி படிக்கலாம். அடுத்தது வியாபார நுணுக்கம், MBA படிக்கலாம். பிசினஸ் பத்தி படிக்கக்கூடிய படிப்புகள், எதையுமே வியாபாரம் செய்யலாம். அரசியல்வாதியா இருந்தீங்க அப்படின்னா உங்களது சூழ்ச்சியினால, உங்களது திறமையினால
உங்களது ராஜ தந்திரத்தினால மிகப்பெரிய உயர்ந்த பதவிக்கு உங்களால் வர முடியும். அற்புதமா உங்க புத்தி வேலை செய்யும். தகவல் தொடர்பு, மக்கள் தொடர்பு புதன் பகவானுக்கு மிக பிடிச்ச விஷயம். அதனால அந்த மக்களை பயன்படுத்திக்கிட்டு அந்த மக்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்க பேசி நடிச்சு அல்லது உங்களது செயல் அவங்களுக்கு பிடிச்சி போனா அதுல உங்களை முன்னேற்றம். அரசியல்வாதி ஆனாலும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும். நல்லா பேசுவீங்க, பேச்சு திறமையால எல்லாரையும் கவருவீங்க, பேச்சால வெல்லக்கூடிய சூட்சமும் உங்களுக்கு தெரியும். அதுபோல ஆன்மீக பேச்சு சிறப்பா உங்களுக்கு வரும். பக்தி பரவசத்தோட இருப்பீங்க. தான தர்மம் செய்யறதுல உங்களுக்கு நிகர் நீங்க தான். பரந்த மனசு உங்களுக்கு உண்டு. அதனால இந்த உலகத்தை பத்தி ஓரளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்க, புரிஞ்சுப்பீங்க. ஒரு நல்ல ஆன்மீக பேச்சாளரா புகழடையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் கொஞ்சம் சுயநலமா யோசிக்கக்கூடியவர்கள் நீங்க. சிரிச்சு சிரிச்சியே காரியத்தை சாதித்து முடிப்பீர்கள். அந்த தந்திரமும் சூட்சமும் உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் யாருடைய உழைப்பினாலும் உங்களது முன்னேற்றம் இருக்காது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அப்பா உழைப்பால முன்னேறினாங்க, தாத்தா சொத்தால முன்னேறினாங்க, மனைவியால முன்னேறினாங்க, கணவனால முன்னேறினாங்க, அல்லது பிறந்த வீட்டிலிருந்து அவங்க கொடுத்த சொத்தாலேயோ பணத்தாலேயோ முன்னேறினாங்க, அல்லது அப்பா வீட்டு பூர்வீக சொத்தால முன்னேறினாங்க, நண்பர்களால முன்னேறினாங்க, உறவினர்களால முன்னேறினாங்க. இதை சொல்லவே முடியாது மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். சுயம்புவாக சுய உழைப்பினால் உயர்ந்து நிற்கக்கூடியவர்கள் ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. யாராலையும் என்னுடைய முன்னேற்றம் இருக்கக்கூடாது, என்னுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் நானா இருக்கணும் அப்படின்னு பிடிவாத குணம் கொண்டவர்கள். ஆனா 35-40 வயது வரைக்கும் சுகத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டு. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், உழைப்பு உழைப்பு உழைப்பு. ஊர்ல இருக்க மாட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, சுத்திக்கிட்டே இருப்பீங்க, எல்லா விஷயத்தையும் நீங்க முயற்சி பண்ணுவீங்க. அதுபோல 10வது வீடுங்கிறது கர்ம காரிய ராஜ்யஸ்தானத்துக்கு ஒப்பான வீடு. குரு பகவான் அதிபதி. மிதுன லக்னத்துக்கு மிதுன ராசிக்கு பெரிய அளவுல நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கக்கூடியவர். இங்க என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இங்கதான் உங்களால கோடீஸ்வர யோகத்தை பெற முடியுமா முடியாதா அப்படின்னு குறிப்பா கவனிக்கக்கூடிய ஒரு இடம். 10ஆம் வீடு குரு பகவான் அப்படின்னா அவர் தான் உங்களுக்கு மாரகஸ்தானாதிபதியா வர்றார். உங்க வாழ்க்கையில உங்களை தொழில் மூலியமா முன்னேற்றக்கூடியவர் மாரகஸ்தானாதிபதியாவே வராரு. அது மட்டும் இல்ல பாதகாதிபதியாகவும் வராரு. ரொம்ப ஒரு கஷ்டமான காலம். இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது உங்கள் ராசிக்கு தொழில்காரகனான குரு பகவான் 35% நன்மையையும் 65% சோதனையையும் கொடுக்கக்கூடியவர். ஏன்னா இவர் மாரகாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் வரார். இங்கதான் பிரச்சனையே. தொழிலுக்குரிய அதிபதி அவர் நன்மையை செய்வாரா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறிதான். உங்களுடைய ராசி கட்டத்துல கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அதை பொறுத்து இது கொஞ்சம் மாறுபடும். ஆனா கர்மக்காரகனான சனி பகவான் தொழிலுக்கும் ஜீவனத்துக்கும் அதிபதி சனி பகவான் யோக பலன்களை உங்களுக்கு கொடுப்பார். இது ஒரு கெட்டதிலையும் நல்ல விஷயம். உங்கள் தொழிலதிபதி குரு பாதகாதிபதியா இருக்கிறது ஒரு கெட்ட காலம் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப அவருடைய திசை காலத்துல அல்லது புத்தி காலத்துல உங்களால வாழ்க்கையில ஒருபடி முன்னேற முடியும். இன்னும் 7.5 சனி காலத்திலாம் நிறைய சாதிப்பீங்க, ஆசைப்பட்டதை உங்களால அடைய முடியும். அது மட்டும் இல்ல சனியினுடைய தசை நடக்கும்போது நீங்க எது செஞ்சாலும் சக்சஸ் ஆக முடியும். மிகப்பெரிய தொழில் உங்களால செய்ய முடியும், அந்தஸ்து கிடைக்கும். தொழில்ல நண்பர்கள் உங்களுக்கு அந்த நேரத்தில் சிறப்பா இருப்பாங்க, ஆனா மற்ற நேரத்தில் துரோகம் செய்வாங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் அதிகமா இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் உங்கள்கிட்ட ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இருக்காங்க. உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஒரு செல்வமோ மரியாதையோ புகழோ இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க, இல்லைன்னா விலகிடுவாங்க. அதுதான் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து மிதுனத்துக்கு 10ஆம் வீடா குரு பகவான் பாதகாதிபதியா இருக்கிறதுனால தொல்லைகளும் இருக்கும். தொழில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா தொல்லைகள் இருக்கும். சுதந்திரமாலாம் செய்ய முடியாது, தடைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், வேலை செய்யற இடத்துல விபத்து இருக்கும், அங்கேயே அரசியல் நடக்கும் வேலை ஆட்கள்கிட்ட. அதுபோல அந்த வீடு சரராசி, பூமி ராசி. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பீங்க, விட்டுற மாட்டீங்க, தைரியமா சமாளிச்சு வெற்றி பெறுவீங்க. இருந்தாலும் சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடினமா உழைக்க வேண்டியது இருக்கும். லாபம் மந்தத்தன்மையா இருக்கும். அது மட்டும் இல்ல 10 குரு வீடா இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னர் தொழில் கை கொடுக்கும். நீங்க பார்ட்னர் மூலியமா தொழில் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கை கொடுக்கும். ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. எந்த ஒரு பார்ட்னர் தொழிலுமே நிலைச்சத சரித்திரமே இல்லை. உலகத்துல எல்லா தொழிலுமே அப்படி முதல்ல சேர்ந்து வளருவாங்க, புகழடைவாங்க, அப்புறம் பிரிஞ்சிருவாங்க. இங்க நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, உங்களது கணவன் பெயரிலேயோ அல்லது மனைவி பெயரிலேயோ தொழில் செய்றீங்க, அவங்கள இணைச்சிக்கிட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னா அவங்களுடைய கிரகப்படி உங்களது தொழில் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 75% வெற்றி அடையும். ஏன்னா பார்ட்னர் தொழில் அமைஞ்சாலும் திடீர்னு தொழில் முறிவு ஏற்படும்.
அதனால உங்களோட துணையவே கணவனையோ மனைவியையோ பார்ட்னரா வச்சுக்கலாம். அவங்க பேர்ல ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க பேர்ல ஆரம்பிக்கலாம். ஆனாலும் உங்க பார்ட்னர் இடம் கூட பாதகாதிபதி தான் வரார். கணவன் மனைவியை சொல்லக்கூடிய இடம் 7ஆம் வீடு, அதுவும் பாதகாதிபதி தான். ஏன்னா 7க்கும் 10க்கும் குரு பகவான் பாதகாதிபதியா வரார். அதுதான் பிரச்சனையே உங்களுக்கு. சரிங்க, சுத்தி வளைச்சி சொல்லாதீங்க. தொழிலுக்கு நாங்கள் சிறப்பா இருப்போமா, கோடீஸ்வரன் ஆக முடியுமா தொழிலால அப்படின்னா, உங்க பேர்ல எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் தடை இருந்துகிட்டே இருக்கும். நீங்க எது செஞ்சாலும் பெரிய முன்னேற்றம் திடீர்னு இருக்காது. ரொம்ப நீதி நேர்மையோட செய்ய வேண்டியது இருக்கும். ஏன்னா சனி பகவான் தொழில்காரகன். சனி பகவான் எப்பொழுதுமே ரொம்ப சோதிப்பார். நீதி நேர்மையா இருந்தா அதுவும் உடனே கொடுக்க மாட்டார். அவருடைய திசையில, அவருடைய புத்தியில, லாப சனியில, தொழில் சனியில கொடுப்பார். அதனால மனைவி பேரிலேயோ குழந்தை பேரிலேயோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். இது அப்படியே டோட்டலா மாறும். நீங்க ஆரம்பிச்சா கூட சக்சஸா இருக்கும். ஆனா உங்களது ஜாதக கட்டத்தை குறிப்பா பார்க்கணும். இது பொதுவான ஒரு மிதுன ராசிக்குரிய பொதுவான அமைப்பு தான். ஜாதக கட்டத்தை போய் பாருங்க. தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஜோசியரை எடுத்துட்டு போய் பாருங்க. இந்த 4 இடமும் எப்படி இருக்கு, குரு பார்வை இருக்கா தொழிலுக்கு. சில டைம்ல பாதகாதிபதியா வந்தாலும் அவங்க செயல்படல அப்படின்னா, சனி பகவான் நல்லா செயல்படுறார் அப்படின்னா அப்பயும் உங்களால கோடீஸ்வரன் ஆக முடியும். அதனால ஜாதகத்தை பார்த்து நீங்க முடிவு பண்றது ரொம்ப நல்லது. அடுத்தது 11வது வீடு, லாபஸ்தானம். எது செஞ்சாலும் லாபம் இருக்குமா, நீங்க செய்யற செயலுக்கும் வேலைக்கும் தொழிலுக்கும் பலன் எப்படி இருக்கும், வெகுமதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த 11வது வீடு. உங்களது கனவுகள் நிறைவேறுமா, ஒரு வேலை செய்யறதுனால ஆசைகள் நிறைவேறுமா, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இன்னும் சொல்லப்போனா இந்த இடத்த அதிர்ஷ்டத்துக்குரிய இடம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்ப மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீடு அப்படிங்கிறது இங்க ரணருண ரோகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். 6க்குரியவரே இந்த 12க்கும் உரியவராக வருகிறார். யாரு? செவ்வாய். அந்த லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். ரணருண ரோக சத்ருஸ்தானம், அதாவது கடன் நோய் எதிரியை சொல்லக்கூடிய இடம் இந்த 6வது இடம். அதே அதிபதி தான் 12வது இடத்துல இருக்கார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, 7க்கும் 11ஆம் வீடாக மாரகஸ்தானமா வருது. மாரகாதிபதி 7ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா 11ஆம் அதிபதியும் மாரகாதிபதியா வராரு செவ்வாய் பகவானும். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, குருவும் செவ்வாயும் உங்களுக்கு பிரச்சனைக்குரியவர் தான். அவர் கடன் நோய் எதிரியை சொல்லக்கூடிய இடம். அப்ப தொழில ஆரம்பிச்சிங்க, உங்க பேர்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எதிரியை சமாளிச்சாகணும். நீங்க எது ஆரம்பிச்சாலும் கடன் வாங்கி ஆரம்பிப்பீங்க, கடனை சமாளிச்சாகணும். உங்க மனசு கெடும், குழப்பம் வரும், அதனால நோய் வர ஆரம்பிக்கும். குரு பகவான் பாதகாதிபதிங்கிறதுனால சின்ன நோயை கூட பெருசா உங்களை உருவாக்கி பயமுறுத்துவாரு. அதனால இந்த அமைப்பெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா நீங்க எந்த ஒரு வேலை தொழிலை செஞ்சாலும் முதலீட போட்டாலும் உங்களது சுய ஜாதகத்தை பார்த்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஆசையோட இந்த வீடியோ பார்க்க வந்தோம், இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னா விதி, நம்முடைய கர்மா. அதையும் தாண்டி மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்கள் ஜெயிச்சவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. எல்லா பக்கத்தையும் அடைச்சாலும் இறைவனுடைய காலடியில் விழுறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சொர்க்க வாசலை திறக்கும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க, சிந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க, இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க, உங்க வாழ்க்கையில சாதிச்சே ஆகணும்னு முடிவோட இருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, சொர்க்க வாசல் திறந்திருக்கும். ஆனா இறைவனை நம்புங்க. ஒவ்வொரு சிவன் கோவிலுக்கும் போங்க. உங்க பாதகாதிபதி மாரகாதிபதி யாரு? குரு, செவ்வாய். இவங்களெல்லாம் எப்பொழுதுமே வணங்குங்க. செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கலாம், முடிஞ்சா வியாழக்கிழமை விரதம் இருங்க. கண்டிப்பா கோடீஸ்வரனே ஆக முடியாதுங்கிற சூழ்நிலையை மாற்றி கஷ்டப்பட்டு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய நிலைமையை உருவாக்குவார்கள். அதுபோல 4ஆம் வீடு காலத்துக்கு 6. அதனால சொந்த வீடு மாளிகை எல்லாம் கட்டுவீங்களா அப்படின்னா வாடகை வீட்டுல வசிக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பு. சொந்த வீடே இருந்தாலும் அது காலியா கிடக்கும். பூர்வீக சொத்து முழுசா உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அப்பாவே சொத்தை அழிப்பார். ஏன்னா பூர்வீக இடத்தை சொல்லக்கூடியது சுக்கிரனுக்கு உரிய இடம். ஏன்னா ஆடம்பரத்தாலையும் சொகுசு வாழ்க்கையிலையும் உங்களது சொத்தை அழிப்பார். ஏன்னா அங்க சுக்கிரன் நீச்சம். அதனால சொந்த வீடு இருந்தா கூட அதை கட்டி முடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அல்லது ஊரை விட்டு வெளியில போய் வச்சுக்கிட்டு இருப்பீங்க, வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. நீங்க எத்தனை லட்சம் சம்பாரிச்சாலும் சரி, கோடிக்கணக்கில் சம்பாரிச்சாலும் சொந்த இடத்துல இருக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுப்பினை அதிகபட்சம் இருக்காது. ஒரு சில பேருக்கு இருக்கலாம், சிறப்பா இருக்கலாம் சொந்த ஜாதகத்தை வச்சு. ஆனா பெரும்பாலும் மிதுன ராசி நண்பர்கள் வெளியில சாதிக்கலாம். பூர்வீக இடத்துலயோ சொத்துலயோ இருக்க முடியாது. வெளியில நல்ல வீடா கட்டி சொகுசான வீடா கட்டி வாழறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடிக்கடி வீடு வாகனத்தெல்லாம் மாத்துவீங்க. மறைமுக தொல்லைகள், எதிரிகள் தொழிலாளர் அதிகமா இருப்பாங்க. அந்த 6ஆம் வீட சொல்லக்கூடிய இடம் 6க்கு உரியவரே 11க்கு உரியவர். அப்ப எதிரிகள், நோயால, கடனால உங்களது லாபம் தடைப்படும். உங்க பேர்ல நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வேகமா ஆரம்பிப்பீங்க, அப்புறம் பொத்துன்னு போட்டுருவீங்க. அதனால உங்களது துணை கணவன் பேரிலேயோ மனைவி பேரிலேயோ ஆரம்பிங்க, குழந்தைகள் பேரில் ஆரம்பிங்க.
மிக சிறப்பாக இருக்கும். அதுபோல மிதுனம் 11ஆம் வீடு காலத்துக்கு 1. மேஷ ராசி வருது, அது நெருப்பு ராசி. எது கிடைச்சாலும் திருப்தி ஆகாது, எல்லாத்துலயும் முதலிடமே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும், ஆசை அதிகரிக்கும். போராடி 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 தோல்வி அடைஞ்சாலும் ஒரு நேரத்தில் கண்டிப்பா வெற்றி அடைவீர்கள் உங்களது துணையினால. முக்கியமா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காமம் அதிகமா இருக்கும். நீங்க வேலை செய்யற இடத்துலயோ தொழில் செய்யற இடத்துலயோ பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் அல்லது ஆண்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். ஆண்களுக்கு மத்தியிலையும் பெண்களுக்கு மத்தியிலையும் நீங்க வாழ வேண்டிய சூழ்நிலை. உங்களுடைய மனக்கட்டுப்பாட்டில் தான் போராடி முன்னேறி வருவீங்க. இந்த போராட்டத்திலே ஒரு 80-90% அடிபட்டுரும். மீண்டு வர முடியாம இவ்வளவுதான் வாழ்க்கை, உங்களே நீங்க பறி கொடுத்துருவீங்க, அடிமை ஆகிடுவீங்க அந்த விஷயத்துக்கு. காமம் அதையெல்லாம் மீறி வரணும் அப்படின்னா உங்க பேர்ல எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு சொத்து, ஒரு வீடு, ஒரு பிசினஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனா காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு சுக்கிர பகவானின் வீடு. உங்களுடைய சொகுசு வாழ்க்கைக்காக எல்லாத்தையும் செலவு பண்ணுவீங்க, எல்லாத்தையும் விரயம் பண்ணுவீங்க. மதி மயக்கத்திலேயே பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை இதை சுற்றியே கவனம் போகும். ஆனாலும் நாங்களாம் அப்படி இல்லை, வாழ்க்கையில் ஜெயிக்க போறோம் அப்படின்னா இந்த 3 விஷயத்தை கடைபிடிங்க. நேர்மை, வாய்மை, புலமை. இது இருந்தது அப்படின்னா முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. இந்த 3 விஷயத்தை கைவிடுங்க. சபல புத்தி, அந்த காம உணர்வு, பொய், ஏமாற்றும் குணம், இதை கைவிடுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில, அதாவது மிதுன ராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை அடைவீர்கள். இது 100% உண்மை. அடுத்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கோடீஸ்வர யோகத்தை அடையணும் அப்படின்னா இந்த விஷயங்களையும் கடைபிடிங்க. முக்கியமா இதை கவனிங்க. ஒரு தொழில் செய்யாதீங்க, ஒரே இலக்கை நோக்கி பயணிக்காதீங்க, ஒரே பாதையில போகாதீங்க. 5-6 தொழில் செய்யுங்க, அதுல 2 தொழிலை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு எது லாபம், அதிக லாபம் கொடுக்கக்கூடியது எது, நஷ்டம் இல்லாத லாபம் கொடுக்கக்கூடியது எது, இந்த 2 விஷயத்தை தேர்ந்தெடுத்துங்க. ஏன்னா எல்லா துறையிலுமே ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது உண்டு. ஆனா அதே நேரத்துல பல தொழில இறங்கி 2-3 தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு கஷ்ட காலத்துல கூட நம்மளை கைவிடாது. ஒரு தொழில் கைவிட்டாலும் இன்னொரு தொழில் கைவிடாது. அதனால ரியல் எஸ்டேட், பங்கு சந்தை, இந்த மியூச்சுவல் ஃபண்டுலாம் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளை கோடீஸ்வரன் ஆக்கத்தில் இந்த திட்டம்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் முன்னாடிலாம் இது இல்லை. இந்த மாதிரியான விஷயத்தில் உங்களது சேமிக்கிற பணத்தை முதலீடு செய்யுங்க, கண்டிப்பா கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். சரி, கம்மியான பணம் இருக்கு அப்படின்னா தங்கத்துல, வெள்ளியில நீங்க முதலீடு போடலாம், என்னைக்குமே குறையாது. அதுபோல சேமிப்பு திட்டங்கள்ல பேங்க்லயோ போஸ்ட் ஆபீஸ்லயோ இந்த மாதிரி திட்டங்கள்ல முதலீடு போடுங்க. ஏன்னா என்னதான் உழைச்சி சம்பாதிச்சாலும் சேமிக்காம நாம செய்யற செலவு நம்ம வாழ்க்கையில நம்மளை முன்னேறவே விடாது. குறிப்பா இந்த ராசி நண்பர்கள்லாம் இந்த விதிமுறையை கடைபிடிங்க. என்னன்னா 50-30-20 இந்த ஃபார்முலா. நமக்கு கிடைக்கிற வருமானத்தை மொத்தமா செலவு பண்ணிடாதீங்க எப்பொழுதுமே. அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் ஏழையா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்ப 50-30-20 அப்படிங்கிற விகிதத்துல பிரிச்சுக்குங்க. 50% நமக்கு என்ன தேவையோ அதுக்கு பயன்படுத்திக்கணும். கடன் இருந்தா கடன் அடைச்சிக்கணும். 30% ஒரு முதலீட்டுல போடணும். ஏதோ எதிர்காலத்துக்கு ஒரு லாபம் கிடைக்கிறது மாதிரி, ரிட்டர்ன் வர்றது மாதிரி முதலீடு போடலாம் 30%. அடுத்த 20% இருக்குல்ல, ஒரு சேமிப்பு ரொம்ப முக்கியம். இதுதான் நம்முடைய கடைசி காலத்துல உதவக்கூடிய உயிர் செல்வம். இந்த விகிதத்தை உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சிங்க அப்படின்னா கோடீஸ்வரன் ஆகிறதும் உறுதி, புகழ் அடைவதும் உறுதி, கடைசி காலத்துல நிம்மதியா வாழறதும் உறுதி. அதனாலதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கோடீஸ்வரன் ஆவது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமும் இல்ல, ரொம்ப கஷ்டமான விஷயமும் இல்ல. சில வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, சில செயல் நம்ம விடாம முயற்சி பண்றோம் அப்படின்னா, நம்ம ராசிக்கேத்த, நட்சத்திரத்துக்கேத்த, லக்னத்துக்கேத்த தொழில் எது, வேலை எது அப்படின்னு கண்டுபிடிச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆவது 100% உறுதி. ஆனா நேர்மையா இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க கடைபிடிங்க. இது என்னுடைய வேண்டுகோள். வாடிய பயிர்களுக்கு நெஞ்சுரம் பார்க்கும் ஆன்மீகம் ஒரு மிகப்பெரிய வழி. எதுல தோல்வி அடைஞ்சாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, வாழ்க்கையே இல்ல, இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமே இல்ல, நாம ஏழையாகத்தான் இறக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கடைசி வாய்ப்பு ஆன்மீகம் தான். உண்மையை சொல்லணும் அப்படின்னா உழைக்காம எதுவுமே யாருக்குமே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது நிலைக்காது. ஏழை அப்படிங்கிற நிலையிலிருந்து செல்வந்தரா மாறணும் அப்படின்னா ஏதாவது வித்தியாசமான திறமை இருக்கணும், புதுவிதமான யோசனை இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிச்சுட்டா கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். கடின உழைப்பு இது இருந்தா செல்வந்தராக முடியும். இது கூட இன்னொரு விஷயம் வேணும், இது யாரும் நம்புறதில்ல, அதிர்ஷ்டம் நிச்சயம் தேவை. கோடீஸ்வரர் ஆயிருக்காங்கல்ல, அவங்கள விட 100 மடங்கு அதிகமா இங்க உழைக்கிறவங்க இருக்காங்க. ஒரு அதிர்ஷ்டத்தால தான் அவங்க கோடீஸ்வரனா இருக்கிறதும்
இவங்க ஏழையா இருக்கிறதும் வித்தியாசம். அப்ப அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அதிர்ஷ்டம் தான் இந்த ஆன்மீகம். நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டு இனிமே நான் கோடீஸ்வரனாக முடியாதா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களையும் கோடீஸ்வரனாக்கும். அதாவது 9 கிரகம், 27 நட்சத்திரம், இதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி இருக்குல்ல, நேர்மறையான சக்தி, அதை அதிகரிக்கிறது தான் இந்த பரிகாரத்தினுடைய வேலை. எதிர்மறையை நீக்கி நேர்மையான வழியில நேர்மறையான சக்தியை கொண்டு நம்முடைய கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் இதுல சாதனை படைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரம் மிக மிக முக்கியமானது. அது மட்டும் இல்ல, விபத்திலிருந்து, நோயிலிருந்து, குழப்பத்திலிருந்து, தற்கொலை எண்ணத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறது இந்த பரிகாரம். அதனால நமக்கு சக்தி வாய்ந்த மனமும் உடல் வலிமையும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரம் சாதாரண பரிகாரம் இல்ல, கர்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய பரிகாரம். எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் சமாளிக்க வலிமை கொடுக்கக்கூடிய பரிகாரம். தீமைக்கு எதிராக 1000 எதிரிகள் வந்து நின்றாலும், 1000 பிரச்சனைகள் எதிரிகளாக வந்து நின்றாலும் கேடயமா உங்களை காக்கக்கூடிய ஒரு பரிகாரங்க. நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நல்ல முறையில் உழைச்சி வர வருமானத்தில் நிம்மதியாக வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த கொடுப்பனை நமக்கு இருக்கணும். நாம் சம்பாரிச்ச பணத்தில் நம்ம நிம்மதியாக வாழ முடியுமா? அப்படிதான் எல்லாரும் வாழ்றாங்களா அப்படின்னா இல்லை. பல பேர் சம்பாரிச்ச பணத்தையே அபகரிச்சுக்கிறாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க, இழந்துடுறாங்க. அதையெல்லாம் காத்து நம்மளே வாழ வைக்கக்கூடிய ஒரே தெய்வம் யார் தெரியுமா? சிவன் தான். சிவனுடைய அருள் விரைவாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மிகச்சிறந்த வழி இந்த சிவ வழிபாடு. இந்த உலகத்துல இன்பத்தை கொடுக்கக்கூடியவர், பொருளை கொடுக்கக்கூடியவர், காதல், திருமணம், மகிழ்ச்சி, செல்வம், சக்தி, ஞானம் இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். பக்தர்களுக்கு அருள் செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை இந்த காலத்திலிருந்து அந்த காலம் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் சிவபெருமான் தான். இதை எல்லாரும் நம்புறதில்ல, உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பரிகாரம் கோடிகளை உங்களுக்கு குவிச்சு கொடுக்கும், அள்ளி கொடுக்கும், பண வரவை அதிகரிச்சு கொடுக்கும். எல்லாரும் கோடிகளை கொட்டணும், பண வரவை அள்ளி கொடுக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியையும் குபேரரையும் வழிபடுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வழிபாடு. ஆனா இவங்களுக்கெல்லாம் இந்த செல்வத்தை அருளும் பாக்கியத்தை, செல்வத்தை காக்கும் யோகத்தை கொடுப்பவர் யார் தெரியுமா? ஈஸ்வரர் தான். அதனால தான் பரமேஸ்வரன், ஈஸ்வரருக்கு இன்னொரு பேரு கோடீஸ்வரர். அதனாலதான் 2 பேர் ஈஸ்வரருக்கு உண்டு. அவருக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும் போது எல்லா விதமான பலன்களையும் நமக்கு அள்ளி கொடுப்பார். கர்ம வினையை நீக்கி கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், ஜெயிக்கணும் அப்படின்னா நம்முடைய கர்ம வினையை நீங்கணும். மிக மிக முக்கியமானது. அப்ப எளிய முறையில இந்த வழிபாட்டை கடைபிடிங்க. ஈஸ்வரரை மனசார நினைச்சு இந்த பரிகாரத்துல வரக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்க. இந்த பரிகாரத்தை எப்ப செய்யலாம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கங்க. வழிபாட்டை தொடங்குற நாள் அமாவாசை, பௌர்ணமி, மாசத்துல 2 நாள் வரும் பிரதோஷ தினம். இந்த 4 நாட்கள்லயும் இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம். அதாவது ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சு தொடர்ந்து 48 நாள் இந்த வழிபாட்டை செய்யுங்க. தயவு செஞ்சு நான் கோடீஸ்வரனாக முடியல, நான் இன்னும் ஏழையாகவே இருக்கேன், ஒரு பணங்காசு நிக்க மாட்டேங்குது, எல்லாரும் நல்லா இருக்காங்க, என் வாழ்க்கையில் மட்டும் அந்த நல்லதே நடக்கல அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. தயவு செஞ்சு செய்யுங்க. கோடீஸ்வரன் ஆயிட்டோம்னா இந்த உலகமே நம்ம கையில, நாம பிறவி பயனை அடைஞ்சிருவோம். அதுக்கு ஒரே வழி சிவனை வழிபடுறது இந்த பரிகாரம் தான். உங்களை கோடீஸ்வரனாக்கக்கூடிய பரிகாரம் இது. இங்க ஏன்னா லட்சுமி குபேரரை மட்டும் சொல்லாம சிவனை சொல்றேன் அப்படின்னா எல்லாருமே சிவனை வணங்கிதான் கோடீஸ்வரர் ஆகியிருக்காங்க, குபேரர் ஆகியிருக்காங்க. எல்லாரும் அப்படின்னா எதை சொல்றோம் தெரியுமா? 33 தேவர்களும், பிரம்மா, விஷ்ணு எல்லாரையும் குறிக்கும். எல்லாரும் நான் சொல்ற நேரத்துல வழிபட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்துல தான் சிவனை சேம நலத்திற்காக வழிபட்டவர்கள். அவரும் அந்த நேரத்துல வழிபட்டு கொண்டிருப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். எல்லாரும் சிவனை வழிபடுவாங்க, சிவனும் அந்த நேரத்துல வழிபடுவார் பிரம்ம முகூர்த்தத்துல. அதனால எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வழிபடுறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். இந்த 4 நாட்கள்ல ஒரு நாள் ஆரம்பிங்க. தொடர்ந்து 48 நாள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. காலையில 3:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் எழுந்திரிக்கலாம். எழுந்திரிச்சு குளிச்சுட்டு துவைச்ச துணியை உடுத்திக்கிங்க. வீட்டு வாசல்ல பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. தயவு செஞ்சு பவுடரால, மண்ணால கோலம் போடாதீங்க. பச்சரிசி மாவால முருகனுக்கு உகந்த கோலம் போடுங்க. ஏன்னா 33 தேவர்களை நம்ம வீட்டுக்கு நம்முடைய பூஜைக்கு வரவழைக்கிறதுக்காக இந்த கோலம் மங்களகரமா அழைக்கிறது. அதனால பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. உங்க பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு சாமிகளுக்கு, சாமி போட்டோவுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுங்க, அலங்காரம் செஞ்சுங்க. அதுக்கப்புறம் சிவன் சிலையை வச்சோ அல்லது லிங்கத்தை வச்சோ நீங்க வணங்குறீங்க அப்படின்னா அதை சுத்தப்படுத்தி நீங்க பூஜை செய்யலாம். பால், தயிர், நெய், பஞ்சகவ்யம் இதெல்லாம் அபிஷேகம் கொடுத்து பூஜை செய்யலாம். ஆனா எல்லாரும் அதை வச்சிருக்க மாட்டாங்க அந்த சிலையை. அதனால போட்டோ வச்சிருந்தீங்க அப்படின்னா பொட்டு வச்சு மாலை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு முக்கியமான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான நெய்
அதை அகல் விளக்குல ஊற்றி வச்சுக்கோங்க, தீபம் ஏற்றிக்குங்க. அப்புறம் பஞ்சகவ்யத்தால் தயாரித்த அகர்பத்தி, விளக்கு, சாம்பிராணி இதெல்லாம் வீடு முழுவதும் ஏற்றி பரவ விட்டுக்குங்க. பூஜை அறையில் ஏற்றி வீடு முழுவதும் பரவணும். உங்களுக்கு சுத்தமான நெய் கிடைக்கல, இந்த பஞ்சகவ்ய பொருட்கள் கிடைக்கல, முக்கியமாக பச்சை கற்பூரம் தேவை, அதையும் தாம்பலத்தில் வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரத்தை கொளுத்துங்க. இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. முன்னாடியே சொல்லியிருக்கேன், குட் பேபி. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்களோ, உணவுப் பொருட்களோ அல்லது ஆரோக்கியத்துக்கான பொருட்களோ வாங்கிக்கிங்க. அப்படி நெய்யால் தீபம் ஏற்றிட்டு முதல்ல 48 நாள் எந்த ஒரு தடையும் வரக்கூடாது அப்படின்னு விநாயகரை வணங்கிங்க. அப்புறம் குலசாமியை வணங்குங்க, இஷ்ட தெய்வத்தை வணங்கிங்க. நீங்கள் ஏற்றின விளக்குக்கு முன்னாடி கண்ணை மூடி உட்காந்துருங்க. ஒரு சால்வை மாதிரி ஏதாவது துணி போட்டுக்குங்க கீழே. அது மேலே உட்காந்துட்டு கண்ணை மூடி சிவபெருமானை நினச்சிக்கங்க. நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாக. சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை ஒவ்வொரு நாளும் சொல்லணும். எல்லா மந்திரம் மாதிரியும் 18 முறை, 21 முறை, 54 முறை அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த 48 நாளும் ஒவ்வொரு நாளும் 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி கட்டாயம் முடியுங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் வச்சு வணங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. இப்படி 48 நாள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். இது 100% அனுபவத்தில் சொல்லக்கூடிய விஷயம். இது உங்களால் முடியாது அப்படின்னா கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினம். ஆனால் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே வேற லெவலில். இந்த 48 நாள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளாரே நீங்கள் அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிருங்க. 10-15 நாட்கள் முடியும் போதே உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் 48 நாளும் தொடர்ந்து செய்யுங்க. ரொம்ப எளிய பரிகாரம். முக்கியமாக கலப்படம் இல்லாத பொருட்களை வாங்கி பயன்படுத்துறதுக்கு பாருங்கள், 100% இது பலிக்கும். இன்னைக்கு பரிகாரங்கள்லாம் பலிக்காததுக்கு காரணம் முழுமையான ஈடுபாடு, தன்னம்பிக்கை, சுத்தமான தரமான பொருட்களை பயன்படுத்தாது, எங்கேயோ வாங்கி எதுக்கோ பயன்படுத்துறது. இதுதான் முக்கியமான காரணம் நம்முடைய பரிகாரங்கள் ஜெயிக்காததுக்கு காரணம். அதனால் தரமான சுத்தமான பொருட்களை வாங்கி பயன்படுத்துறது மாதிரியே நம்பிக்கையோட இதை செய்யுங்க. பெண்கள்லாம் அந்த 3 நாள் 4 நாள் வீட்டை விட்டு ஒதுங்கும் போது அந்த நாட்களை விட்டுட்டு அடுத்தது நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 48 நாள் தொடர்ந்து செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்கும் உங்களால். நல்லா இதை மட்டும் மனசில் வச்சுங்க. கல்யாணம் ஆனவங்களா இருந்தால் குடும்ப செலவுக்கு நாம் சம்பாதிக்கிற பணம் செலவாயிடும். பிள்ளைகளுடைய கல்விக்கு, உணவுக்கு, வாழ்கிற வாழ்க்கையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு நமக்கு சரியா இருக்கும். அதையும் மீறி கோடீஸ்வரனா ஆகணும் அப்படின்னா பகல் நேரத்தில் மாத சம்பளமும் மாலை நேரத்தில் சொந்த தொழிலும் செய்யணும். ஒரு நேர்மையான மனுஷன் இப்படி இரவும் பகலும் பல ஆண்டா கஷ்டப்பட்டாதான் குடும்பத்தில் கோடீஸ்வரன் ஆக முடியும். உழைப்பு மட்டும் இல்ல, சொந்த விருப்பங்களை எல்லாம் தியாகம் செய்யணும். அப்பதான் கோடீஸ்வரன் ஆக முடியும். கோடீஸ்வரன் ஆகி நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல சத்து இருக்காது, வயசாயிடும். நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம கோடீஸ்வரன் ஆகி இருப்போம். ஆனால் இதெல்லாம் அனுபவிக்க உடம்புல சக்தி இல்லை, இருக்காது. அப்படிங்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனாலும் மகிழ்ச்சியா வாழணும்னா கோடீஸ்வரர் ஆகணும். கோடீஸ்வரர் ஆகணும்னா மகிழ்ச்சியை எதிர்பார்க்க கூடாது. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.